அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சங்கர், ஆர்டிசன் ஸ்டார்பல் மற்றும் எம்ஐ ஃப்ரான்ச்சைசி கன்சல்டன்ட் மேக்கர். இன்றைக்கி நம்ம கண்டினியூவாக க்ரெடிபிலிட்டியை பற்றி நம்ம பார்த்துட்டு வரோம். அதில் இன்சைட்ஸ் அப்படின்ற ஒரு விஷயத்தை போன கிளாஸில் நேற்று உள்ள கிளாஸில் பார்த்தோம். அந்த இன்சைட்ஸ் அப்படின்றத எப்படி அந்த டேட்டாவை நம்ம கஸ்டமரோட ப்ரொஃபைலு, அப்புறம் ஏன் கஸ்டமர் நம்மக்கிட்ட இந்த ப்ராடக்ட் வாங்கினாங்க, இல்லை இந்த ஃப்ரான்ச்சைசி ஆப்பர்ச்சுனிட்டி எடுத்தாங்க, இது ஏன் எடுக்காத விஷயத்த எதனால் எடுக்கலை, அதனுடைய இன்சைட்ஸ் என்ன, நம்ம என்ன சொல்ல விட்டுட்டோம் அப்படின்றத நம்ம அனலைஸ் பண்ணுறது நேற்றுள்ள டாப்பிக்கில் நம்ம பார்த்தோம். இன்றைக்கி அந்த இன்சைட்ஸை இன்னும் கொஞ்சம் இன்டெப்த்தாக போய் சில விஷயங்களை பற்றி தெரிஞ்சுக்கலாம். இன்சைட்ஸை அதாவது அதனுடைய உள் பார்வையை என்னென்ன மாதிரிலாம் நம்ம கஸ்டமர்கிட்ட சொல்லி கொடுக்கலாம், புரிய வைக்கலாம் அப்படின்றத பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். அதில் நம்பர் 1 இன்சைட்ஸில் நம்பர் 1 பார்த்திங்கன்னா கஸ்டமர் ட்ரெண்டு. இன்றைக்கி கஸ்டமர்கிட்ட நம்ம பேசக்கூடியது இன்றைக்கி இருக்கக்கூடிய ட்ரெண்ட் அப்படின்னு சொல்லணும். அதாவது நம்மளோட ப்ராடக்டாக இருக்கலாம், நம்மளுடைய ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்கலாம், காலகட்டத்துக்கு தகுந்த மாதிரியான இந்த ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு பிஸ்னஸ், இந்த ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு ப்ராடக்ட்டு, நம்மளுடைய ஆரோக்கியத்தை மேம்படுத்துறதுக்கும் ஆரோக்கியத்தை பாதுகாக்கிறதுக்கு உண்டான இப்படி ஒரு அற்புதமான விஷயம், இந்த ட்ரெண்டுக்கு தகுந்த மாதிரியான ஒரு விஷயம் அப்படின்றத ட்ரெண்டை வச்சு நம்ம என்ன பண்ணலாம், கஸ்டமர்கிட்ட என்ன பண்ணலாம், இன்சைட்ஸாக பேசலாம். அவங்களுக்கு அந்த ட்ரெண்டை பேசும்போது இன்னும் கொஞ்சம் என்ன ஆகிடுவாங்க, அவங்களோட கனெக்ட் ஆகிடுவாங்க. நம்பர் 1 இன்சைட்ஸ். நம்பர் 2 என்ன அப்படின்னா கஸ்டமர் காம்படிட்டர் பயன்படுத்துகிற ப்ராடக்ட்டுக்கும் நம்ம ப்ராடக்ட்டுக்கும் என்ன டிஃப்ரெண்ட்டு, காம்படிட்டர் என்ன மாதிரியான ப்ராடக்ட்லாம் பயன்படுத்திகிட்டு இருக்காங்க, நமக்கு அவங்க பயன்படுத்துகிற ப்ராடக்டில் என்ன இல்லை, நம்ம ப்ராடக்டில் என்ன இருக்குது அப்படின்றத நீங்கள் கரெக்டாக தெளிவாக அவங்களுக்கு புரிய வச்சா அதுவும் ஒரு இன்சைட்ஸ். அதாவது அதனுடைய நுண்ணறிவுன்னு சொல்கிறது அந்த ப்ராடக்டாக அந்த பிஸ்னஸாக இருக்கட்டும், அதுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு சில விஷயங்களை கஸ்டமருக்கு என்ன பண்ணுறோம், ஓப்பன் பண்ணி காமிக்கும் போதே உங்கள் மேலே நம்பகத்தன்மை என்ன ஆகும். அது இந்த 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 சப்ஜெக்டே என்ன அப்படின்னா உங்கள் மேலே கஸ்டமருக்கோ இல்லை ப்ராஸ்பெக்ட்டுக்கோ உங்கள் மேலே நம்பகத்தன்மை உருவாகணும். அந்த நம்பகத்தன்மை உருவாகிறதுக்கு நீங்கள் என்னென்னலாம் கஸ்டமருக்கு கொடுக்கணும் அப்படின்றது தான் நான் உங்களுக்கு என்ன பண்ணிகிட்ருக்கேன், சொல்லி கொடுத்துட்ருக்கேன். ஓகே, அப்போது கஸ்டமருடைய காம்படிட்டர் ப்ராடக்ட்டில் என்னென்ன இருக்குது, என்னென்ன இல்லை, என்னென்ன நம்ம ப்ராடக்ட்டில் என்னென்ன இருக்குது அப்படின்றத அதுக்கும் இதுக்கும் நம்ம கம்பேர் பண்ணி நம்ம ஒரு சில விஷயங்களை சொல்லி கொடுத்தோம்னா அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது உங்கள் மேலே நம்பிக்கைத்தன்மையை என்ன பண்ணிவிடும், ஏற்படுத்திடும். 3வது மார்க்கெட் ட்ரெண்டு. மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய ட்ரெண்டு, இன்றைக்கி இருக்கக்கூடிய ட்ரெண்ட், மார்க்கெட்டில் என்ன ட்ரெண்ட் இருக்குது, அந்த ட்ரெண்டுக்கு தகுந்த மாதிரியான நம்ம பிஸ்னஸ் கரெக்டான பிஸ்னஸ் தான் நம்ம எடுத்துருக்குறோமா இல்லையா அப்படின்றத மார்க்கெட் ட்ரெண்டுக்கு தகுந்த மாதிரியான விஷயங்களை அவங்களுக்கு என்ன பண்ணணும், நம்ம புரிய வைக்கணும். உதாரணத்துக்கு இன்றைக்கி மார்க்கெட்டில் இன்றைக்கி பல ப்ராடக்ட்ஸுகள் இன்றைக்கி இருக்குது, இன்றைக்கி நம்மக்கிட்டையும் என்ன பண்ணியிருக்கோம், இந்த மாதிரி ப்ராடக்ட் இருக்குது. அப்போ மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய அந்த ட்ரெண்டுக்கு ஈக்குவலாக நம்ம ப்ராடக்ட் இருக்கா இல்லையா அப்படின்றத நம்ம அவங்களுக்கு என்ன பண்ணணும், புரிய வைக்கணும். அது மட்டும் இல்லை, நம்ம பிஸ்னஸே அதே மாதிரி என்ன பண்ணலாம், மார்க்கெட் ட்ரெண்டுக்கு தகுந்த மாதிரியான இன்றைக்கி இருக்கக்கூடிய காலகட்டத்துக்கு தகுந்த மாதிரியான பிஸ்னஸ் அப்படின்றத நீங்கள் தெளிவாக என்ன பண்ணணும், அவங்களுக்கு புரிய வைக்கிறதுக்கு பிளான் பண்ணணும். அப்போது இன்னும் உங்களுக்கு மார்க்கெட் ட்ரெண்டோடு நீங்கள் கனெக்ட் ஆகும்போது அவங்களுக்கு என்ன ஆகும்னா பெரிய அளவில் அவங்களுக்கு என்ன ஆகாது, யோசிக்க மாட்டாங்க. ஏன்னா கரெக்டாக மார்க்கெட்டில் இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கத்தானே செய்யுது அப்படின்ற மாதிரி ஒரு பார்வையில், அந்த உள் பார்வையில் அவங்க என்ன ஆகிடுவாங்க, மாறிடுவாங்க. 4வது பார்த்திங்கன்னா லீகல் பாலிசிஸ். அதாவது நம்மளுடைய பிஸ்னஸாக இருக்கட்டும், நம்ம ப்ராடக்டாக இருக்கட்டும், லீகல் சைடில் இன்றைக்கி அப்ரூவல், அதாவது இன்றைக்கி நம்ம நல்ல கவர்மெண்ட் சைட்லேருந்து என்னென்ன எல்லாம் அப்ரூவல் வாங்கியிருக்காங்க, நம்மளுடைய கம்பெனிக்கு என்ன வாங்கியிருக்காங்க, நம்ம ப்ராடக்ட்டுக்கு என்னெல்லாம் வாங்கியிருக்காங்க, என்னென்ன சர்டிஃபிகேட்லாம் இருக்குது, அதை பற்றியான ஒரு உள் பார்வையை நீங்கள் உருவாக்கி கொடுக்கணும். உருவாக்கி அதை சொல்லி கொடுக்கும்போது இன்னும் உங்கள் மேலே நம்பிக்கைத்தன்மை அதிகமாகும். அதே மாதிரி நியூ அப்கமிங் டெக்னாலஜிஸ், என்னென்ன டெக்னாலஜிஸ் எல்லாம் நம்ம பிஸ்னஸுக்குள்ளே வந்திருக்கு, அந்த டெக்னாலஜிஸில் நம்ம என்னென்னலாம் பயன்படுத்திகிட்டு இருக்கோம், வெளியில் இருக்கக்கூடிய ப்ராடக்ட்டில் இல்லை வெளியில் இருக்கக்கூடிய பிஸ்னஸில் இல்லாத டெக்னாலஜிஸ் நம்ம என்னென்ன வச்சுருக்கிறோம் அப்படின்றதெல்லாம் நீங்கள் என்ன பண்ணணும், அவங்களுக்கு தெளிவாக புரிய வைக்கணும். அதே மாதிரி நியூ சோர்ஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன், நிறைய இன்ஃபர்மேஷன் நம்ம கம்பெனியில், நம்ம ப்ராடக்ட்டில், நம்மளுடைய பிஸ்னஸில் என்னென்ன எல்லாம் இன்ஃபர்மேஷன் இருக்கோ அது எல்லாத்தையுமே புதிய இன்ஃபர்மேஷன் எல்லாம் அவங்களுக்கு தெரியப்படுத்துறதுக்கு எதுவுமே, அதாவது இன்னொன்று சொல்ல போனால் இந்த இன்சைட்ஸ்ன்றது ஒளிவு மறைவு இல்லாமல் அவங்கள்ட்ட ஓப்பனாக நிறைய விஷயங்களை, இதுக்குள்ளே இருக்கக்கூடிய விஷயங்களை நீங்கள் வெளிப்படையாக அவங்களுக்கு சொல்லி புரிய வைக்கும்போது இந்த கிரெடிபிலிட்டி, உங்கள் மேலே நம்பகத்தன்மை உருவாகிறது தான் நம்மளுடைய நோக்கம். அப்படி உருவானா உங்களோட காலம் ஃபுல்லாக, அதாவது வாழ்நாள் முழுவதும் அந்த லாயல் கஸ்டமராகவும் உங்கள்கிட்ட லாயல் பார்ட்னராகவும் உங்களோட அவங்க இருப்பாங்க.
அதுக்கு நீங்கள் அவங்கக்கிட்ட எதையுமே மறைக்காதீங்க. ஓப்பனாக எதில் இருந்தாலும், அதாவது அதில் இருக்கக்கூடிய பாசிட்டிவாக இருக்கட்டும், நெகட்டிவாக இருக்கட்டும், நம்ம அது ஒரு சப்ஜெக்டாக வருது. இருந்தாலும் நான் சொல்கிறேன், இதில் என்ன இருக்குதோ அவங்கள்ட்ட இதுக்குள்ளே இருக்கக்கூடிய விஷயங்களை ஓப்பனாக அவங்கள்ட்ட பேசும்போது உங்கள் மேலே ஒரு ஸ்ட்ராங்கான கான்ஃபிடென்ட், ஒரு நம்பகத்தன்மை, கிரெடிபிலிட்டி உருவாகும். அது உருவானாலே உங்களுக்கு ஒரு பவர்ஃபுல் வேல்யூ உங்களுக்கு க்ரியேட் ஆகும் உங்கள் டீமில், உங்களுடைய கஸ்டமர்கிட்ட. ஓகே, அதனால் எல்லா ஃப்ரான்ச்சைசி பார்ட்னர்ஸ் அண்ட் லீடர்ஸ் அனைவரும் இந்த இன்சைட்ஸில் நான் சொன்ன விஷயத்த நீங்கள் கரெக்டாக உங்களுடைய கஸ்டமர்ஸுக்கிட்ட நீங்கள் ஓப்பனாக அதனுடைய உள் பார்வையை என்ன பண்ணுங்கள், அவங்களுக்கு பார்க்க வைங்க. இப்போ அவங்க எந்த கஸ்டமராக இருந்தாலும் அவங்க பார்க்கும்போது உள்ளுக்குள்ளே என்ன இருக்குது அப்படின்னு தெரியாது. ஆனால் அந்த உள்ளுக்குள்ளே நம்ம என்ன பண்ணியிருக்கோம், என்ன இருக்குதுன்னு படித்ததை அவங்களுக்கு நம்ம என்ன பண்ணணும், சொல்லி கொடுத்து அந்த பார்வையை, நம்ம பார்த்த விஷயத்தை அவங்களையும் பார்க்க வச்சிங்கன்னா நீங்கள் அவங்களுக்கு ஒரு நம்பகத்தன்மை உள்ள நபராக மாறுவீங்க. அப்படி மாறினா உங்களுடைய பிஸ்னஸில் உங்களுடைய கஸ்டமர்ஸும் சரி, உங்களுடைய பார்ட்னர்ஸும் சரி உங்கள் மேலே பவர்ஃபுல்லான கான்ஃபிடெண்ட்டாக உங்களோட நல்ல க்ரெடிபிலிட்டியோட ஒர்க் பண்ணுவாங்கன்னு சொல்லி இந்த டாப்பிக்கை முடித்துக்கொள்கிறேன். மீண்டும் அடுத்தது இன்னும் இதோட கண்டினியூட்டியான டாப்பிக்கோடு உங்களை நாளை சந்திக்கிறேன். கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஆல் லீடர்ஸ். தேங்க்யூ.